என் தங்க பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற இந்த செய்தியானது இந்த நாளில் உன்னுடைய மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தே தீரும். ஏன் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியில் வந்த உறவு ஒன்று உனக்கு தீர்க்க முடியாத ஒரு செய்வினையை செய்து கொண்டிருக்கின்றது. கருப்பா, இது உனக்கு ஆறுதல் தரக்கூடிய செய்தியா? எனக்கு இவர்கள் செய்வினைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஆறுதலை கொடுக்கும் என்று சொல்கிறாயா என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, கருப்பனை உணர்ந்த பிள்ளைக்கு இந்த சந்தேகம் வராது. ஆனால் கருப்பன் பிள்ளை இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களையும் பல வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது? இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறாய்? உனக்கு நல்லது நடந்து விடுமா என்று என் பிள்ளை நீ இவர்கள் கவனம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை இத்தனை தெளிவாக சொல்கிறேன் என்றால் எதையும் நினைத்து உணராமல் உன் அப்பன் உன்னிடத்தில் பேச வரவில்லை. எந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் நான் உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை. உடனே இருந்து நான் உனக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களுக்காகவும் உன்னுடைய மனது பட்ட கஷ்டங்கள் போதும். வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்து ஒரே நேரத்தில் எப்போதும் இந்த வாழ்க்கை துணை என்ற ஒன்று நமக்குள் வந்ததோ அதோடு என் பிள்ளை வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சேர்ந்தே தொடங்கிவிட்டது. இதை இல்லை என்று உன் அப்பன் நானும் மறுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா என் குழந்தையே? குடும்பம் என்ற ஒரு சூழ்நிலைக்குள் நான் நுழையும் போதுதான் நம்மை சுற்றி பல பிரச்சனைகள் உருவாகும், நம்மை சுற்றி பல கஷ்டங்கள் உருவாகும். வாழ்க்கை என்றால் என்ன, பிரச்சனைகள் என்றால் என்னவென்று நமக்கு தெரிய வரும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தையும் தெரிந்து புரிந்து உனக்கு என்ன நடக்கின்றது, எது நடக்கிறது என்று கூட தெரியாமல் தலைகால் புரியாது போன்ற ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய். நாம் நமக்காக இருந்திருக்கலாமோ? நான் இப்படியே நாம் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றாலாமோ? நமக்கு எதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்று கூட என் பிள்ளைக்கு பல எண்ணங்கள் தோன்ற தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, எல்லாவற்றையும் கடந்து எப்படியும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்தே ஆக வேண்டும், இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை என்பது போன்ற சிந்தனைகளும் சில நேரங்களில் என் பிள்ளைக்கு தோன்றி இருக்கின்றது. வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்ட பிறகும் என் பிள்ளை வருகின்ற பிரச்சனைகளுக்கும் வருகின்ற சூழ்நிலைகளுக்கும் உன்னை ஏதாவது செய்து விடாது என்பது உண்மை. இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் உன்னை ஒன்றும் செய்யாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் இன்று உனக்கு எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தில் உனக்கான கவனங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் இனியும் இருக்கத்தானே போகின்றார்கள். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாகவும் உன்னோடு பயணிக்கத்தானே போகின்றார்கள். அப்படி இருக்கும்போது இவர்களை பற்றிய ஒரு செய்தியை உன்னிடத்தில் நான் சேர்க்க வரும்போது நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளதானே வேண்டும். நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்யதானே வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை எப்போதும் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்னெல்லாம் இந்த வாழ்க்கையை கொடுக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடந்ததா என்று சற்று சிந்தித்து பார். எப்போதும் இன்னொருவர் இல்லத்திற்கு புது வரவு நீ
நுழைந்தாயோ? எல்லாவற்றிற்கும் முன்பாக ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்திக் கொள். கருப்பன் சொல்வது வாக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது. யாராக இருந்தாலும் இன்னொருவருடைய இல்லத்திற்கு புது உறவாக சென்றது உண்மைதானே? என் குழந்தையே அப்படி இன்னொரு இல்லத்திற்கு புது உறவாக சென்றபோது ஆரம்பத்தில் அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படுவதாக தான் இருந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு சில நாட்கள் இப்போது கடந்து வர உனக்கு இருக்கின்ற மரியாதையை குறைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்ற தொடங்கிவிட்டது. அதிலும் குறிப்பாக இந்த இல்லத்தில் இருந்த இந்த பெண் சற்று வயதான ஒரு பெண். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ நினைத்து ஒரு பெண் வருத்தப்படும்படி நடந்த தொடங்கினாள். அவர்களின் பேச்சுவார்த்தைகளுக்கும் அவர்களின் செயல்களுக்கும் உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தியது. இதுவெல்லாம் ஒரு ஜென்மம் தானா என்று இந்த கருப்பன் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா? எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, நம்முடைய இல்லத்திற்குள் வரும்போது அவர்கள் அன்போடு கவனிக்க வேண்டியது அவர்களின் பொறுப்பு. அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை துணை என்னும் போது அந்த குடும்பத்தில் புதிதாக வந்திருக்கின்ற ஒரு நிரந்தரமான உறவல்லவா. நாம் என்ன நினைத்தாலும் இனி அவர்களை இந்த குடும்பத்தில் இருந்து தனியே பிரிக்க முடியாது. உனக்கு என்ன உரிமை அந்த குடும்பத்தில் இருக்கின்றதோ அதே உரிமை, அதே அக்கறை அவர்களுக்கு இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எப்போதும் நான் இங்கு எல்லாம் என்ன செய்ய வருகின்றார்களோ எல்லாம் அடிமைதானதாக தான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கின்ற அந்த எண்ணத்தை உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் மனது முழுக்க முழுக்க யாருக்கும் எந்த வகையிலும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க துணிச்சல் இல்லை. அதாவது புதிதாக வருகின்றவர்களுக்கு எதையும் பங்கு போட இவர்களுக்கு விருப்பம் இல்லை. தன்னுடைய இல்லத்தில் இருந்த ஒரு உறவு இவர்களை முழுமையாக நம்பும் போது, இவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவர் தீர்த்து நிற்கின்றார்கள். இதனை என்ன செய்வது, என்ன செய்து கெடுக்கலாம், இவர்களின் அன்பினை பிரிக்கலாம் என்பது போன்ற சிந்தனை கூட அவர்களுக்குள் இருக்கின்றது. எல்லாம் தனக்கு தானே மொத்தமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் என் குழந்தை உனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன தெரியுமா? நாம் இல்லத்தில் இருப்பவர்கள் தனக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்கள்தான் பேச்சை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்பது போன்ற எண்ணம் இவர்களுக்குள் எப்போதும் இருக்கும் என்றால் அத்தனையும் இவர்கள் நம்மை இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தார்கள். நாம தனியாக அவர்களை சுதந்திரமாக இருப்போமே, நம்மை எப்படி இந்த வாழ்க்கைக்குள் இவர்கள் கொண்டு வந்து நுழைத்தார்கள் என்றுதான் என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய யோசனைகளை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. உன்னுடைய சிந்தனைகளையும் என்னால் உணர முடிகின்றது. ஆனால் இன்று இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லோர் குடும்பத்திலேயும் இது போன்ற ஒரு உறவை நான் கண்காணிக்கின்றேன். இது போன்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றவர்களை வாழவிடாமல் தடுத்து நெருக்கின்ற ஒரு சிலரை நான் காண்கின்றேன். இவர்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும். இவர்கள் செய்வது தவறு என்று இவர்களுக்கு உணர வேண்டும். ஆனால் என் பிள்ளை இப்போது எவ்வளவுதான் தண்டனை கொடுத்தாலும் இவர்கள் திருந்துகின்ற ஜென்மம் அல்ல. அப்படிதான் செய்வதுதான் என்று தவறு என்று உணர்கின்ற ஜென்மம் அல்ல. நான் உண்டு, நம் வேலை உண்டு என்று இருப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவரின் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இல்லை. எப்போது மற்றவர்கள் சிரித்து சிரித்து விடக்கூடாது, சிறுபிள்ளை சந்தோஷமாக இருந்து விடக்கூடாது என்பதுதான் இவர்களின் கவனம் மொத்தமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கும் உன்னுடைய துணைக்கும் இடையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் கிடையாது. இந்த வாழ்க்கை அத்தனை அன்போடும் அந்யோன்யமாகவும் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது.
ஆனால் இந்த பெண் இவளுடைய நடவடிக்கைகள் மட்டுமே உன்னை இந்த வாழ்க்கை எதற்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் கொண்டு வந்து சேர்க்கின்றது. நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நாம் ஆசைப்பட்ட இந்த வாழ்க்கையை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தோம். இந்த தருணத்தில் நமக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் மட்டுமே இவர்களால் ஏற்படுகிறது. அப்படி என்றால் இதை விட்டு ஒழுங்குதானே செய்ய வேண்டும் என்று மனது யோசிக்கின்றது. இதை தொடர வேண்டும் என்று உன்னுடைய மனது யோசிக்கவில்லை. இந்த நிலையிலிருந்து இந்த வாழ்க்கை அத்தனையும் நீ மீட்டெடுக்கும் என்று சிந்திக்கும் போது என் பிள்ளை உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சில புரிதல்களை உனக்கு கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, பொதுவாக ஒரு சில தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மிக அதிக அன்பு இருக்கும். அவர்கள் எங்கே தன்னை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களோ என்கின்ற ஒரு உணர்வு வரும். அப்படியானால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அந்த உறவு தவறானது என்பதை புரிய வைக்க வேண்டும். அப்படி நீ புரிய வைத்து விட முடியவில்லை என்றால் இவர்கள் தான் சொல்வதுதான் சரி என்று நினைப்பதுதான் சரி என்று அவர்கள் சொல்லி கொண்டிருப்பார்கள். உன் வாழ்க்கையை அளிக்க நினைப்பவரானால் நீ இந்த வாழ்க்கையை அவர்களை விட்டு செல்வது நல்லது. உன்னுடைய வாழ்க்கை துணை அல்ல. உன் வாழ்க்கையில் இத்தனை இன்னல்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த பெண்ணை உன் துணைக்கும் ஒரு நாள் தானாகவே புரிய வந்துவிடும். இவர்கள் எத்தனை பெரிய சூழ்ச்சிகளை நாம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள் என்று, இவர்கள் எத்தனை பெரிய இன்னல்கள் நாம் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார்கள் என்று. உண்மையில் நாம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் நாம் வாழ வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்திருக்க வேண்டும். நாம் அழிய வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதற்கு என்ன காரணம்? நாம் அழிய வேண்டும் என்று இவர்கள் யோசிப்பதற்கு என்ன காரணம்? நமக்கான வாழ்க்கையை, நாம் விரும்பிய வாழ்க்கையை நாம் கையில் கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதை நான் வாழவிட மாட்டேன் என்று சொல்லி இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தால் இவர்களுக்கு நம் மீது என்ன அக்கறை இருக்கின்றது என்பதை நிச்சயமாக உன் துணை புரிந்து கொள்வார்கள். அதனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக வருகின்ற இந்த கருப்பன் எண்ணை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இந்த அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன என்பதையும் விரைவாகவே புரிந்து கொள்வாய். கருப்பன் ஒரு பெண்ணை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகவும் கேவலமான ஜென்மம் என்று இந்த பெண்ணை தான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவளுடைய இந்த நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் இந்த கருப்பன் மிகுதியான வேதனைப்படுத்திவிட்டது. ஒருவரின் வாழ்க்கையில் என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நிச்சயமாக எந்த வகையிலும் இந்த வாழ்க்கையில் கையில் எடுக்க முடியாத எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவது கிடையாது. உன்னால் நல்லது நடந்தாலும் உணர்ந்து அவர்கள் பெரிதாக மதிக்கப் போவதும் கிடையாது. ஆனால் செய்கின்ற சூழ்நிலைகளை கொண்டு உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல உன்னை வாழவிடக் கூடாது என்று அவர்கள் மனதளவை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையின் மனதில் பல விஷயங்களை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கி உன்னுடைய நிம்மதியை கெடுக்க நினைக்கின்ற இவர்களை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை இதைவிட அதிகமான சந்தோஷத்தை நிச்சயமாக உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. நீ நினைத்ததையெல்லாம் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வாழ்க்கை தயாராகிவிட்டது. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து இந்த மனிதர்களை இப்போது நீ தெரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்ததே என்று சொல்லி என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மீட்டெடுக்க நீ தயாராகிவிடு. இப்போது விட்டு விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்க்க தொடங்கி விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னை காயப்படுத்த இவர்கள் துடிக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டங்களை இந்த கருப்பனின் மூலமாக நீ நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும்.
அது போதும். நான் நடந்ததை எல்லாம் உன்னால் என்னவென்று உணரும் நேரம் வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். தீ எண்ணங்கள் கொண்டு யார் என்ன செய்தாலும் அது ஒருபோதும் பலிக்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.